வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொண்டக்கடலை போட்டு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அவரைக்காவும் பாசிப்பருப்பும் போட்ட ஒரு கறி அவல் பொங்கல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். ஸோ அதை முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அதே மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய் விட்டு முதல்ல கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நெய் விட்டு செவக்க வறுத்துக்கலாம். அவல் சேர்க்குறேன். அப்படியே அந்த அவளோட கலர் நல்லா மாறி சிகப்பு கலரில் வரும். லைட்டாக கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். அவள் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். நாம் இப்போ வறுத்த அவல் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பாசிப்பருப்பை லைட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். நாம் பாசிப்பருப்பை நெய்யில் லைட்டாக வறுத்தாச்சு. இது ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட் வாசனை வர அளவுக்கு வறுத்தண்டா போதும். ஸோ வறுபட்டுருது. இப்போ தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே நாம் இந்த பக்கம் வெல்லமும் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லையா, 1 கப் அவலுக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் இந்த கப்பில் தான் அவல் எடுத்துட்டேன் 1 கப்பு. ஸோ அதுக்கு 1 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. ஸோ ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இப்போது கொண்டக்கடலை ரசம் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துன்னு இருக்குது, அது வேகட்டும். அதுக்குள்ளே அதை பண்ணிடலாம். நம்ம 1 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கசக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் பொடி, ரசப்பொடி நல்லா 1 டீஸ்பூனுக்கு ரசப்பொடி. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். புளி தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மாவாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம மசிக்க முடியும். அதனால் கொண்டக்கடலை நல்லா மசிச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு ஜலம் மாதிரி தான் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விளாவிக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து கொண்டக்கடலை மசிச்சோம் இல்லையா, அந்த தண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம். இனிமேல் நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணால் போதும். கொஞ்சம் மேலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரசத்துக்கு கொஞ்சம் மிளகு சீரகம் பொடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். மிளகு சீரகம் பொடி பண்ணிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் போடலாம். அதுக்கப்புறமா நெய்யில் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துருவோம். ரசம் பொங்கி வரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்க, பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வேகணும். மூடி வச்சுருவோம், வேகட்டும். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ தாளிக்கலாம்.
நெய் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், மிளகு சீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 2 கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்மளுடைய கொண்டக்கடலை ரசம் வந்து ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ சென்னா வந்து ஈவினிங் பண்ணுறதா இருந்தது சப்பாத்திக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, காலையிலேயே நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ரசம் வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. நான் மத்தியானத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சென்னா தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அடுத்தது இந்த பார்த்துருவோம். வெந்துன்னு இருக்குது, இன்னும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அவரைக்காய் கறி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா காரத்துக்கு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு ஒரு கரண்டி ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்க, அவளும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து நம்ம வெல்லத்தை விட்டுக்கலாம். இந்த இதில் வந்து பாருங்கள், ஏலக்காயில் அந்த உள்ளே இருக்கிற சீட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அது. அப்புறம் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸ், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை கற்பூரம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ண ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கிட்டு அப்படியே இருக்கட்டும். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் வெந்துடுது பாருங்கள், 3/4 பாகம் வெந்துடுது. ஸோ இப்போ வந்து நான் அவரைக்காயை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அவரைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், அப்படியே வேகட்டும். சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுது. அவல் சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் அவரைக்காயும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடுது பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். ஸோ அவரைக்காயும் பாசிப்பருப்பும் போட்டால் கறி வந்து ரெடி ஆகிடுது. அதை ஓரமாக வச்சிடுறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்து நெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து முந்திரி பருப்பு வறுத்து போட்டுடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. அவல் சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து கொண்டக்கடலை போட்டு ரசம், அவரைக்காய் பாசிப்பருப்பு கறி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நம்ம வந்து மத்தியானம் சென்னா பண்ணுறது, சோலை பண்ணுறோம் இல்லையா, ஏதாவது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு வேக வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து நீங்கள் வந்து ரசம் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். டேஸ்ட்டில் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சமையல் முடிச்ச கையோடயே வந்து மத்தியானத்துக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சென்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே வந்து இப்போ பண்ணிட போகிறேன். பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலான்ட்டு கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை காஞ்செடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை வந்து நான் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி, அது ஒரு டீஸ்பூன், அப்புறம் சோலை மசாலா, அது ஒரு டீஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொண்டக்கடலை நிறுத்திக்கிறேன். அது சும்மா கையில் வந்து மேஷ் பண்ணிவிட்டு போடலாம். அப்புறம் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, கொண்டக்கடலை எடுத்து வச்சுருந்தால அதில் மேஷ் பண்ணிட்டேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். சென்னா வந்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து வெந்தயக்கீரை, அதாவது காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய சென்னா ரெடி ஆகிட்டு. இது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து ஆப்ஷனல் தான், நான் இருக்கிறதுனால சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய சென்னா வந்து ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், மிளகா கொத்தமல்லியும் போட்டாச்சு. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கொண்டக்கடலை ரசம், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து பாசிப்பருப்பு போட்ட கறி, அவல் வந்து பொங்கல், கொண்டக்கடலை சென்னா மசாலா, அவ்வளோதான். ஸோ ரொம்ப 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 சிம்பிள் தான். கொண்டக்கடலை கிரேவின்னு வச்சுக்கலாம், இல்லை சென்னா மசாலா, சோலை மசாலா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். நான் சொன்ன மாதிரி தான். கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு அது சப்பாத்திக்கும் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் ரசமும் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.